السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في مقام تنزيل الفرقان القديم: يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام. وقال نبينا صلى الله عليه وسلم: والصيام جنة. கண்ணியமிக்க மகத்துவமிக்க புனித ரமலானுடைய மாதத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் இந்த பாக்கியத்தை தந்ததற்கு அவனுக்கே எல்லா புகழும் உரித்தாக. இந்த ரமலானுடைய மாதத்தில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும், இந்த நோன்பு பிடிக்கக்கூடிய இந்த காலங்களில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். வருடத்திற்கு ஒரு முறை ரமலான் நமக்கு நிழலிடுகின்றது. நாம் நோன்பு நோக்கின்றோம். அந்த நோன்புடைய காலங்களில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை ஒரு முஃமினான அடியான் எவ்வாறு நோன்பு நோற்பான் என்பதையும் நாம் நினைவில் ஏற்றிக்கொள்ள வேண்டும். யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்குமுஸ் ஸியாம். ஈமான் கொண்டவர்களே, ஒரு முஃமினான அடியானுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா அவனின் மீது நோன்பை கடமையாக்கியிருக்கின்றார். இந்த நோன்பு கடமையான அந்த நிலை, அதற்குரிய கூலி ஒவ்வொரு அமல்களுக்கும் அவன் ஒவ்வொரு நிலைகளை அவன் வைத்திருக்கின்றான். நோன்புக்கு நானே கூலியாக இருக்கின்றேன், நான் தான் அதற்குரிய கூலி என்பதை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தி காட்டுகின்றார். ஆனால் அந்த நோன்புடைய நேரத்தில், காலங்களில் நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் ஃபஜ்ர் உதயமானது முதல் இரவு வரும் வரை நாம் சாப்பிடாமலும் குடிக்காமலும் எதையும் அருந்தாமலும் நாம் இருந்து கொண்டு இருப்பது மட்டுமல்ல நோன்பு என்பதை சய்யிதனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குறிக்காட்டுகின்றார்கள்: இன்ன ஸியாம லைஸ மினல் அக்லி வஷ்ஷுர்பி ஃபகத். சாப்பிடாமலும் குடிக்காமலும் இருப்பதுதான் நோன்பு என்பதல்ல. நோன்பு என்றால் இன்னம ஸியாமு மினல் லக்வி வர் ரஃபஸ். நோன்பு என்றால் வீணான காரியங்களில் ஈடுபடுவது, வீணான பேச்சுக்களை பேசுவது, தீய பேச்சுக்களை பேசுவது, இதை விட்டும் தடுத்து கொள்ளுதல். நோன்பு என்றால் தடுத்து கொள்ளுதல் என்பதை அகராதியிலே கூறப்படுகிறது. இந்த முஃமினான அடியான் எதை தடுத்து கொள்ள வேண்டும் என்பதை பார்க்கக்கூடிய நேரத்தில், அவன் நோன்புடைய காலங்களில் ஒன்று அவன் தீய வார்த்தைகள் பேசாமல் இருப்பது, கூச்சலிட்டு சத்தமிட்டு கொண்டு இருப்பது, வீணான காரியங்களில் ஈடுபடுவது, இன்னும் கெட்ட பேச்சுக்களை பேசுவது. அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே அவன் கூறி காட்டுகின்றார்: வல்லதீன ஹும் அனில் லக்வி முஅ்ரிதீன். உண்மையான அடியான் மோமின்கள் எப்படி இருப்பார்கள் என்றால், வீணான காரியங்களில் விட்டும் அவர்கள் விலகி இருப்பார்கள். நோன்புடைய காலத்தில் நாம் நோன்பு நோற்றிருக்கின்றோம், நேரம் சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி எதையாவது பேசிக்கொண்டு நாம் நேரத்தை ஓட்டிக்கொண்டிருக்கின்றோமே தவிர, இது அல்லாஹுக்கு பொருத்தமான செயலா என்று பார்த்தால், லா யுஹிப்புல்லாஹுல் ஜஹர பில் கவுல்.
கெட்ட பேச்சுக்களை அல்லாஹ் பேசுவதை அவன் விரும்புவதில்லை. அல்லாஹ்வே நமக்கு கூலியாக வரக்கூடிய இந்த நோன்பில் அவன் எதை விருப்பப்படுகின்றானோ அதை செய்தால்தான் அவனை அடைய முடியும். அவனுக்கு கெட்ட வார்த்தைகளை பேசுவது அவனுக்கு விருப்பமில்லை என்பதையும், அதே நேரத்தில் நாம் எந்த பேச்சுக்களை பேசுகின்றோமோ அந்த பேச்சுக்கள் உடனடியாக ரத்தீப் அகீப் என்று சொல்லப்படக்கூடிய மலக்குகள் நம்முடைய சொல்லை பதிவு செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். ஆகவே கெட்ட பேச்சுக்கள், கெட்ட வார்த்தைகள், கூச்சலிட்டு கொண்டிருப்பது, சண்டையிட்டுக் கொள்வது, ஒருவருக்கொருவர் சண்டையிடுவது, இவைகளை விட்டும் நாம் தவிர்ந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் நாம் தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஷைத்தான்களுக்கு விலங்கிடப்படுகின்றது, ஜின்களுக்கு விலங்கிடப்படுகிறது. ஆனால் அந்த இருவர்களும் செய்யக்கூடிய அந்த வேலையை இந்த உம்மத்தினர்களாக இருக்கக்கூடிய நாம் நோன்புடைய காலங்களில் நாம் சும்மா இல்லாமல் ஏதாவது பேசி ஒரு சண்டையை வளர்த்து விடுவது, கஞ்சி கொடுக்கக்கூடிய நேரத்திலேயும் அல்லது நோன்பு திறக்கக்கூடிய நேரத்திலேயும் அல்லது மற்ற ஏதாவது ஒரு பேச்சுக்களை பேசி நோன்புடைய காலங்களில் நாம் அந்த நோன்பை வீணாக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். ஹதரத் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், இதா சும்தஃபல் யசும், நீங்கள் நோம்பு நோற்றால் நீங்கள் உங்களுடைய உங்களுடைய கேள்வியை நீங்கள் தடுத்து கொள்ளுங்கள், கெட்ட வார்த்தைகளை கேட்பதை விட்டும் உங்களுடைய செவியை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள். ஒபசரக்க, கெட்ட பேச்சுக்கள், கெட்ட பார்வைகளை விட்டும் உங்களுடைய பார்வையை நீங்கள் தாழ்த்தி கொள்ளுங்கள். வலிசானக மினல் கிதிபி, உங்களுடைய நாவை கெட்ட பொய் பேச்சுக்களை பேசுவதை விட்டும், இன்னும் ஹராமான பேச்சுக்களை விட்டும், ஹராமான செயல்களை விட்டும் உங்களுடைய நாவிலிருந்து வெளிவராமல் நீங்கள் தடுத்து கொள்வதுதான் அந்த நோன்பு. ஆதல் ஜாரி, அருகிலே இருக்கக்கூடியவர்களுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்காமல் நீங்கள் இருக்க வேண்டும். இவ்வாறு இருந்தால்தான், அதே நேரத்தில் வல் யகுன் அலைக்க வகாரன் சகீனத்தன், நீங்கள் கண்ணியமாகவும் அமைதியாகவும் சத்தம் இல்லாமல் உங்களுடைய நாவை நீங்கள் பேணிக்கொண்டு இருக்க வேண்டும். வலா தஜஅல் யௌம சௌமக, நீங்கள் அவ்வாறு அந்த நோன்புடைய காலங்களில் நீங்கள் இல்லை என்றால் யௌம ஃபித்ருக சவாவுன், நீங்கள் நோன்பு நோற்றாலும் சரி அல்லது நோன்பு திறந்தாலும் சரி, நீங்கள் நோன்பு இருந்தாலும் சரி நோன்பு இல்லாவிட்டாலும் சரி, இரண்டும் ஒன்றுதான். நோன்புடைய முழு பலனை உங்களால் அடைய முடியாது என்பதை ஹதரத் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நமக்கு எடுத்து காண்பிக்கின்றார்கள். அதே நேரத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுடைய புலனிலிருந்து ஏற்படக்கூடிய கெட்டதை விட்டும் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள். உங்களுடைய பார்வையினுடைய கெடுதியை விட்டும் உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள். அதே நேரத்தில் உங்களுடைய நாவலுடைய தீங்கை விட்டும் நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள். உங்களுடைய உள்ளத்தை தீயதை விட்டும் நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள். உங்களுடைய மர்மஸ்தானத்தில் ஏற்படக்கூடிய தீங்கை விட்டும் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா தன்னுடைய திருமறையில் தன்னுடைய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆவாக நமக்கு கற்றுத் தருகின்றார்கள். இன்னொரு துஆவையும் கற்றுத் தருகின்றார்கள். ஏனெனில் அல்லாஹும்ம தஹ்ஹிர் லிசானி மினல் கிதிபி, பொய் பேசுவதை விட்டும் யா அல்லாஹ் எங்களுடைய நாவை நீ பரிசுத்தமாக்கி வைப்பாயாக. எங்களுடைய உள்ளத்தை நிஃபாக் என்றும் நயவஞ்சகத்தன்மையை விட்டும் எங்களுடைய உள்ளத்தை நீ பாதுகாத்து அருள் புரிவாயாக. நாங்கள் பிறருக்காக வேண்டி செய்யக்கூடிய அமலை விட்டும் எங்களுடைய அமலை உனக்காக வேண்டி செய்யக்கூடிய அந்த பாக்கியத்தை தந்தருள் புரிவாயாக. இன்னும் பார்வையினுடைய கெடுதியை விட்டும்
நீ எங்களுக்கு மோசடி செய்வதை விட்டும், எங்களுடைய பார்வை எங்களை அறியாமல் மோசடி செய்வதை விட்டும் நீ எங்களை பாதுகாத்து அருள் புரிவாயாக. ஏனெனில் எங்களுடைய பார்வை என்ன மோசடி செய்கின்றதோ அதை நீ பார்க்கக்கூடியவனாகும், எங்களுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தக்கூடியவனாகவும் நீ இருக்கின்றாய். அது என்ன செய்கின்றது என்பதை நீதான் அறிகின்றாய் ரப்பே. ஆகவே எங்களுடைய பார்வையை, எங்களுடைய செவியை, எங்களுடைய நாவை நீ பாதுகாத்து அருள் புரிய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே நீங்கள் துஆ கேட்க வேண்டும் என்று கூறுகின்றார். இதற்கு சிறிய உதாரணத்தை மட்டும் சொல்லிவிட்டு என்னுடைய நிகழ்ச்சியை என்னுடைய உபதேசத்தை முடிக்கின்றேன். சய்யிதனா மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய குழந்தை ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தூக்கி வரக்கூடிய நேரத்தில் அவர்கள் அல்லாஹ் அவர்களுக்கு கட்டளையிடுகின்றான், மரியமே, இன்றைய தினத்தில் நான் அல்லாஹுக்காக வேண்டி நோம்பு நோக்கின்றேன். இந்த நேரத்தில் எந்த மனிதனிடத்திலும் பேச மாட்டேன் என்பதை மட்டும் நீங்கள் கூறுங்கள் என்றான் அல்லாஹ். அவ்வாறு அவர்கள் குழந்தையை தூக்கி கொண்டு வரக்கூடிய நேரத்தில், மரியமே, நீ எப்படிப்பட்ட மகா கெட்ட காரியத்தை நீ செய்துவிட்டாய் என்றும், ஹாரூனுடைய சகோதரியே, உன்னுடைய தந்தையும் நலத்தை கெட்டவராக இல்லையே, உன்னுடைய தாயும் நலத்தை கெட்டவர்களாக இல்லையே, அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் இவ்வாறு செய்துவிட்டீர்களே என்று ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து கேட்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் எந்த விதமான வாசகமும் எந்த விதமான சொல்லும் அவர்கள் சொல்லாமல், நான் அல்லாஹுக்காக வேண்டி என்னுடைய நாவை நான் அடக்கி தடுத்து கொண்டு உங்களிடத்தில் எதுவுமே பேச மாட்டேன் அஷார இலை, அந்த குழந்தையின் பக்கம் அவர்கள் சாட்டினார்கள். அந்த குழந்தையை அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா அந்த இடத்திலே பேச வைத்தார். நான் அல்லாஹுடைய அடியான், எனக்கு வேதத்தை அருள் புரிகின்றான், அல்லாஹ் என்னை நபியாக ஆக்கிவிட்டான் என்ற அந்த செய்தியை அந்த குழந்தை பேசியதின் பின்னால் தான் அவர்கள் சென்றார்கள். அதைவிட ஒரு பேச்சு பேச முடியுமா என்றால் பேசலாம். நீங்கள் பேசி அது அல்லாஹுக்கு விருப்பமில்லாத பேச்சுக்களாக மாறிவிடுமே என்பதற்காக வேண்டி, மரியமே, நீங்கள் பேசாதீர்கள், நீங்கள் என்னுடைய அடியால், நான் என்ன சொல்கின்றேனோ அதை மட்டுமே நீங்கள் கேட்டு கட்டுப்பட்டு நடங்கள் என்பதை நமக்கு உதாரணமாக அல்லாஹு ஜல்லஷானு தஆலா சுட்டி காட்டுகின்றார். ஆகவே இந்த நோன்புடைய காலங்களில் நம்முடைய நாவையும் நம்முடைய உள்ளத்தையும் நம்முடைய பார்வையையும் அல்லாஹ் எதை செய்ய சொல்கின்றானோ செய்ய சொன்னானோ அதை மட்டும் செய்து பழகி இந்த ரமலானுடைய மாதத்திலே பயிற்சிக்குரிய மாதமாக அல்லாஹு ஜல்லஷானு தஆலா நமக்கு இந்த மாதத்தை பயிற்சிக்குரிய மாதமாக ஆக்கி அல்லாஹுவை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும் ரய்யான் என்ற சுவனத்திலே நுழையக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹு ஜல்லஷானு தஆலா நம் அனைவர்களுக்கும் வழங்கிய அருள் புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலானுடைய மாதத்தில் இரவு நேரத்தில் 10:30 மணிக்கு இஸ்மாயில் யூடியூப் சேனலிலே ஒளிபரப்பாகக்கூடிய உபதேசங்களை கேட்டு அதன்படி நடக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் வழங்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.